ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் இந்த முருகன் உனக்கு கொடுத்த வாக்குப்படி நீயே எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகுது. இனி எந்த விஷயமும் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்க விடமாட்டேன். எல்லாவற்றையும் நீ எதிர்பார்க்கறது போலவே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். நீயும் கவலைப்படாமல் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு உனக்கான செயல்களை செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் கொஞ்சம் தடைகளும் பிரச்சனைகளும் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி உன்னால் மீண்டு வந்து வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். நான் உனக்கு கொடுத்த சக்தியின் மூலமாக கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றி பெறும்படி நான் பார்த்துக்கிறேன். அறிந்தோ அறியாமலோ நீ செய்த பாவங்கள் இனிமேலும் உன்னை பின்தொடராத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். எத்தனை முறை நீ மனசுடைஞ்சு வலுவிழந்து போனாலும் அத்தனை முறையும் உன்னை மீட்டெடுத்து நான் காப்பாற்றுவேன். நீ தைரியமாக இருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் தானாக உன்னை விட்டு விலகி போயிடுவேன் செல்வமே. நீ நேசிக்கக்கூடிய சில உறவுகள் சில நேரங்களில் மாறுபட தான் செய்வாங்க. உன் மேலே அன்பு வைப்பாங்க, திடீர்னு உன்கிட்ட சண்டை போடுவாங்க, அல்லது கோபப்பட்டு கூட கத்தலாம். அவர்கள் வாழ்வின் சுயநலனுக்காக எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் யார் என்ன செஞ்சாலுமே கூட நீ அதை நினச்சி கவலைப்படவே கூடாதுன்னு நான் உனக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. உன் கடமைகளை மட்டும் நீ எப்படி சரியாக செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றது மட்டும் உனக்கான நோக்கமாக இருக்கட்டும். இடையில் வந்து போகிற மனிதர்களுக்காகவெல்லாம் நீ தவிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் எப்போதும் எதையாவது நினச்சி கவலைப்படுறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காத. நீ கஷ்டப்படும் அளவுக்கு கவலைப்படும் அளவுக்கே ஏதாவது விஷயங்கள் நடந்தாலும் அதை தள்ளி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இரு. உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கும்போது ஒருபோதும் நீ கஷ்டப்படும்படி நான் விட்டுட மாட்டேன். எதுக்கெடுத்தாலும் எதையாவது யோசித்து பயப்பட்டுக்கிட்டோம் பதட்டப்பட்டுக்கிட்டுமே வாடாதே என் செல்வமே. ஏன்னா பதட்டத்தோடு நீ எதை செஞ்சாலும் அது சரியாக வராது. நிதானமாக செய்யும் செயல்கள் தான் உன் வாழ்க்கையை சுலபமாக சந்தோஷமானதாக மாற்றும். அதனால் எப்போவுமே வாழ்க்கையில் நிதானமாக இரு. மனசை அமைதியாக வைத்து கொள்ள முயற்சி செய். அமைதியாக நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையின் தேடல்களுக்கு உனக்கு விடை கிடைச்சிடும். எப்போதும் நீ என்னை முழுமையாக நம்புறன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை முழுமையாக நம்பும் உனக்கு எதுக்காக சந்தேகம் வருது? நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோன்னு கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிதானமாக முயற்சிகளை செஞ்சால் மட்டும் போதும். எல்லாமே சரியாக உனக்கு சாதகமாக நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்வேன். உன் கர்ம வினைகளின் மூலமாக உன் வாழ்க்கையில் வந்த துன்பங்களில் இருந்து உன்னை காக்க நான் வந்து விட்டேன் அல்லவா? துன்பங்கள் தான் எப்போதுமே உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு போகுன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த முருகன் உனக்கு துன்பங்களை மட்டுமே கொடுக்குறேன்னு நீ யோசிக்காத. துன்பங்களை தாங்கும் சக்தியை தான் நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக மிகப்பெரிய சக்திசாலியாக, திறமைசாலியாக, புத்திசாலியாக, மௌனமாக பக்குவப்பட்ட ஆளாக நீ மாறும்போது நானும் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக மாற்றி அமைப்பேன். நீ கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்ததால தான் இப்போது உனக்கு இன்பங்களை கொடுத்து காப்பாற்ற ஓடி வந்திருக்கேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். துயரம் யாருக்கு தான் இல்லைன்னு நினைக்கிற? இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு உயிரும் பல வலிகளோடும் வேதனைகளோடும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னை நம்பி என்னை வாங்குறதால இந்த முருகன் உனக்கு துணையாக வந்து நிற்கிறேன். என் அருள் உன் தோளில் கை வைத்து உனக்கு துணையாக பாதுகாக்கும். நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது உன் பாதையில் நானே உனக்கு ஒளிபரப்பி வழி நடத்துவேன். உன் வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்க நான் இருக்கும்போது நீ நினச்சது எப்படி நடக்காமல் போகும்? எத்தனை துன்பம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் தளராத மனசோட நீ தைரியமாக வெற்றியை எட்டி பிடிக்க தான் போகிற. நீ எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் செல்வமே. நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது உன்னை தேடி வரப்போகுது. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பெரும் மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைக்கிறேன். நீயும்
முழு மன நிறைவோடு எனக்கு நன்றி சொல்ல தயாராகு. இப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்திருக்கு என் செல்வமே. நீ இழந்ததை எல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு மீட்டு தந்துடுறேன். எந்த தவறும் செய்யாமல், எந்த தப்பான வழியிலும் போகாமல், சரியான வழியில் உண்மையின் பாதையில் நேர்மையாக வாழ முயற்சிக்கும் உன்னை இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ உறுதியாக நடந்து வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிறாய். கண்டிப்பாக எந்த விதத்திலும் தடைகள் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து உன்னை வழிநடத்தி நான் கூட்டிகிட்டு போகிறேன். முதல்ல பயத்தை தூக்கி போடு, குழப்பத்தை ஒதுக்கிவிடு. வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறத மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே. நீ எடுக்கிற ஒவ்வொரு துணிச்சலான முடிவிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நம்பிக்கையோடு நீ முன்னேறும் போது நான் நிச்சயம் உனக்கான நல்ல வழியை காட்டியே தீருவேன். ஒரு விஷயத்தை நீ மறுபடியும் செஞ்சு எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினச்சாலும் அது மறுபடியும் உனக்கு பிரச்சனைகளையே தருதுன்னா அது உனக்கு சரி வராது, அது உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு நான் தான் அதை தடுக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ ஒன்னாலான முழு முயற்சிகளை செஞ்சும் கூட சில விஷயங்கள் நடக்கலைனா அது உனக்கு சரி வராதுன்றதை நீ புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையை நீ வேகமாக பயணித்து போகும்போது சில விஷயங்களை தவிர்த்து விட்டு வாழ்க்கை இனிமையாக வாழ தயாராகு. எந்த விஷயத்துக்காகவும் மனசில் திண்டாட்டத்தையோ பதட்டத்தையோ உருவாக்கி கொள்ளாதே. நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை உன்னால் மறக்க முடியாமல் உனக்கு கவலையையும் கஷ்டத்தையும் கொடுப்பது எனக்கு தெரியும். வருந்தாதே. உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்குறேன். உன் பிரச்சனைகள் குறைந்து உன் மன இருள் அகன்று உன் வாழ்க்கையும் உன் மனசும் ஒளி நிறைஞ்சதா மாறும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. நல்லவங்க எப்போவுமே கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க மட்டும் சுகமாக சந்தோஷமாக வாழ்கிறாங்களேன்னு உன் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி எனக்கு புரியுது. நீ ஒன்றும் வருத்தப்படாத. இந்த உலகத்தில் நடப்பது எல்லாமே கர்ம வினையின் துல்லியமான செயல்தான். எல்லாத்துக்கும் காரணம் கர்ம வினை தான். அப்புறம் நீ எதுக்கு இருக்க முருகான்னு யோசிக்கிறியா? உன் கர்ம வினைகளை எல்லாம் நீ சீக்கிரம் கடந்து வர்றதுக்கும் அந்த கர்ம வினைகள் உன்னை பெருசாக பாடாப்படுத்தாத அளவுக்கும் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த முருகன் உன் கூடவே இருக்கேன். கண்டிப்பாக உன் துன்பங்கள் அனைத்தையும் குறைத்து எதையும் தாங்கும் சக்தியை உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையின் ஒளியாக வழிகாட்டியாக இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வந்து சேரும். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து நோய் நொடி இல்லாத உடலையும் வறுமையற்ற வாழ்க்கையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. எதையும் யோசித்து கவலைப்படாமல் நேர்மறையான சிந்தனையோட மனசில் தெளிவோட உன் வாழ்க்கை வாழ தயாராகு. நேற்று வரை நடக்காத விஷயங்களும் உனக்கு கிடைக்காத விஷயங்களும் சிதறி சின்னாபின்னமாகி இருக்கிற சிக்கல்களும் சரியாகி நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. எல்லா விஷயங்களும் என்ன நடந்தாலும் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்குதுன்ற புரிதலை நீ வச்சுக்கோ. உன்னை கஷ்டத்துக்கு தள்ளிய நிகழ்வுகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நன்மைகளை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் எப்போதும் என் பிள்ளையான உனக்கு பாதுகாவலாக இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். என்னை தீவிரமாக வணங்கும் உனக்கு நான் ஒருபோதும் நன்மை செய்யாமல் விட்டுட மாட்டேன் என் செல்வமே. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நன்மையாக தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இத்தனை நாளாக நீ பட்ட துன்பங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு இப்போது இன்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகி உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். நீயும் ஒரு புது பரிமாணத்தோட வாழ்க்கையை வெற்றிகரமாக ஜெயிக்க போகிற. நேர்மறை எண்ணங்கள் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த முருகன் தயாராயிட்டேன். இப்போது உன் வாழ்க்கையில் மொத்தமாக ஏற்படும் மாறுதல்களை நீ உணரப் போகிற. நீ நினச்ச ஏதோ ஒன்று உன் கையில் கிடைச்ச பிறகு நீ அதை மாற்ற கிடைத்ததாக ஒத்துக்கொள்வாய் என் செல்வமே. அதாவது நீ ஒன்றை எதிர்பார்த்த ஆனால் கிடைச்சது வேறொன்னா இருக்கேன்னு வருத்தப்படுகிறாயே, இதுதான்
உன் வாழ்க்கைக்கு சரியானது, சந்தோஷத்தை தரக்கூடியதுன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவேன்னு சொல்கிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் உனக்கு கவலையையும் பயத்தையும் சோர்வையும் கொடுத்தாலும் கூடிய சீக்கிரம் உனக்கான நன்மையை நான் உருவாக்கி தருவேன். உனக்கு மன தெளிவையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து என் அருளால் அனைத்தும் சிறப்பாக நடக்கும்படி பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன்னை துன்புறுத்திய கடன் சுமைகள் குறைந்து பண வரவு அதிகரித்து உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறப்போகுது. நீ வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய நாள், சந்தோஷப்படக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. என்னை மனசார நம்பக்கூடிய உனக்கு உன் பாதையை சுத்தமாக்கி உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுறேன். நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு திட்டம் போட்டு செயல்களை செய்கிறாயோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நீ ஜெயிக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். உனக்கு தேவையானதையும் நீ விரும்புவதையும் கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். சில நேரங்களில் உன் கனவுகள் நனவாகாமல் நீ மனசு உடைஞ்சு போகலாம். நீ போகும் பாதையில் வழி தவறி தப்பு நிகழலாம். எது எப்படி இருந்தாலும் நீ எதுக்காகவும் துயரப்பட வேண்டாம். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் இந்த முருகன் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். கண்டிப்பாக நீ போடுற திட்டம் வேணா தாமதமாகலாமே தவிர என் திட்டப்படி உனக்கு கிடைக்க போகிற எதுவும் தவறி போகவோ தப்பி போகவோ செய்யாது. உனக்கென நான் எழுதி வச்ச வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றியாக வந்து சேரதான் போகுது. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அனைத்தையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன்றது நீ புரிஞ்சுக்கோ. என்னை முழுமையாக நம்பும் உனக்கு நீ செய்கிற காரியங்கள் யாவற்றிலும் வெற்றி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். நான் தடுக்கிற விஷயத்தை உனக்கு யாரும் கொடுக்க முடியாது என் செல்வமே. ஆனால் உனக்கு எது நல்லதோ அதை நான் ஒருபோதும் தடுக்க மாட்டேன். உனக்கான நல்லதையும் நீ ஆசைப்படும் விஷயங்களையும் நீ விரும்பும் வாழ்க்கையும் கண்டிப்பாக உன் கைகளில் நான் ஒப்படைக்க தான் போகிறேன். இப்போதைக்கு கல்லும் முள்ளும் நிறைஞ்ச பாதையாக முட்பாதையாக இருக்கும் உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் மலராக மாறப்போகுது. நீ எதுக்காகவும் தயக்கம் கொள்ளாமல் தன்னம்பிக்கையோடு நடந்து போக தயாராகு. எனக்கான வாய்ப்பு எப்போது கிடைக்கும்னு காத்திருக்க உனக்காகவே நல்ல வாய்ப்புகளை கொடுத்து நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரேன். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து போய் உன் மனசுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் எண்ணங்களில் அமைதியை கொடுத்து நீ செய்ய வேண்டியதையெல்லாம் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு தரேன். நம்பிக்கையோட நீ உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இனி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். உனக்கு வரம் தர இந்த முருகன் இருக்கும்போது நீ பெற வேண்டிய அருளையும் பொருளையும் நானே உனக்கு கொடுத்துருவேன் என் செல்வமே. இத்தனை நாளாக நீ பொறுமையாக காத்திருந்தது வீண் போகவில்லை. நீ எதை வேணும்னு கேட்டியோ உனக்கு தேவையானதையே உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்துட்டேன். தாமதமானாலும் தரமானதாக நிலைத்த மகிழ்ச்சியோட நீ நிம்மதியாக வாழும் காலம் வந்துருச்சு. வெளியில் அடுத்தவங்க முன்னால் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள மனசின் ஆழத்தில் நீ படுகிற வருத்தமும் வேதனையும் எனக்கு நல்லா தெரியும் என் செல்வமே. நீ ஒன்றும் எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். கண்டிப்பாக நீ எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியோ உன் பொறுமைக்கும் காத்திருப்புக்கும் உனக்கான நல்ல பலனை கொடுக்க நான் இருக்கேன். எவ்வளவோ முயற்சி செஞ்சும் கஷ்டப்பட்டும் கூட கவலைகள் உன் வாழ்க்கையை விட்டு விலக மாட்டேங்குதேன்னு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு மன அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்வமே. உன் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து மறையும். உன் மனதில் இருக்கும் இருளும் அகன்று போய் ஒளிமயமான வாழ்க்கையை தான் நீ வாழ போகிற. யாருக்கும் தெரியாமல் நீ செய்த ஒவ்வொரு நற்செயலும் பிரபஞ்சத்தின் கணக்கில் ஒரு மறைமுக ஆசீர்வாதமாக உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அது எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு, எந்த பிரச்சனையும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் வராத அளவுக்கு நானே உன் கூட உனக்கு துணையாக நிற்கிறேன் என் செல்வமே. எந்த அளவுக்கு இதுவரைக்கும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்திச்சியோ அதை விட அதிகமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய அதிசயம்தான் இப்போது உன் வாழ்க்கையில் நிகழப்போகுது. நீ கவலைப்பட்ட விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு இப்போ உனக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி உண்டாகும்படிதான் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து
எதிர்பாராத நபர்களிடமிருந்து சந்தோஷ செய்தியை கொண்டு வரப்போகிறேன். உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றி உனக்கு பேரும் புகழும் சீரும் சிறப்பும் சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும்படி நான் செஞ்சுக்கிறேன். ஒரு வழியும் தெரியாமல் என்ன செய்ய போகிறோன்னு புரியாமல் என்னை நாடி வந்த உனக்கு எல்லா நல்வழிகளையும் காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் இருக்க உச்சபட்சமான பயத்தை போக்கி தவறான பாதையிலிருந்து உன்னை சரியான பாதைக்கு இழுத்து வந்து உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ என் மேலே வச்சிருக்க பக்தியின் மூலமாகவும் நம்பிக்கையின் மூலமாகவுமே உனக்கான நல்லதை எல்லாம் நீ எதிர்பார்க்கறதை விட சிறப்பாக இந்த முருகன் செஞ்சு கொடுத்துருவேன். வெகு காலமாக போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீ இப்போது நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா. எல்லா விஷயங்களிலும் வெற்றி உனக்கு கிடைக்கும்படியும் வெற்றி உனக்கானதாக வந்து சேரும்படியும் இந்த முருகன் செய்வேனேன் செல்லமே.